என்னைக்கும் நாங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். என் பிள்ளைங்க நல்லபடியா படிச்சு நல்லா வரணும். தியாகு, நாளைக்கு சுதந்திர தின விழா உங்க பள்ளிக்கூடத்துல கொண்டாடுவாங்க. கொடியெல்லாம் கொடுப்பாங்க, குத்திக்கணும். குத்திக்க சொல்லி கொடியை கொடுத்துறாங்க, ஆனா போட்டுக்க சொல்லி சட்டையை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. பெரிய மனுஷன் மாதிரி பேசாம இருக்கிற சட்டையை போட்டுட்டு ஸ்கூல் போயிட்டு வா. போங்க, நான் வக்கீல் ஐயா வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரேன். சித்ரா, எப்பவுமே எனக்கு நீ ராசிதான். எப்படி சொல்றீங்க? உன் கையால கேஸ் கட்ட வாங்கிட்டு போனா அந்த கேஸ்ல நிச்சயம் நான் ஜெயிச்சிருவேன். போன வாரம் அந்த லஞ்ச கேஸ்ல உன் கையால கேஸ் கட்ட வாங்கிட்டு போனேன், கோர்ட்ல ஜமாயிச்சிட்டேன். வெற்றி ஐயாவுக்கு தான். கேஸ்ல வேணா நீங்க ஜெயிக்கலாம், ஆனா லஞ்சத்தை ஒழிக்கவே முடியாது. எனக்கு பதிலா நீ வக்கீலுக்கு படிச்சுக்கலாம் போல இருக்கு. ஆமா, இன்னைக்கு என்ன கேஸ்னு சொல்லவே இல்லையே. அடடே, மறந்தே போயிட்டேனே. மாரின்னு ஒரு பயங்கர கொலைகாரன், பல கொலைகளை பண்ணிருக்கான். அவனை எதிர்த்து வாதாட எந்த வக்கீலுக்கு தைரியம் இல்ல. அவனை எதிர்த்து நான் வாதாட போறேன். அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கத்தான் போறேன். எப்பவும் போல இந்த கேஸ்லயும் நீங்க தான் ஜெயிப்பீங்க, எனக்கு தெரியாது. கேஸ்ல ஜெயிச்ச உடனே எனக்கு ஒரு பரிசு கொடுப்பியே, அத கூட. இன்னும் கேஸே முடியல, அதுக்குள்ளவா? அட்வான்ஸா ஒண்ணே ஒண்ணு. நீங்களா? ஜி 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 ஜி, நீங்க இந்த பேர் எப்பமா வந்தீங்க? நீங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு முன்னாடியே நான் தம்பி அட்வான்ஸா வந்துட்டோம். அம்மா மாதிரியே வக்கனையா பேசுற, நீயும் வக்கீலுக்கு படிக்கலாம். பயங்கரமான பசங்கப்பா. பின்ன விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். அம்மா, ஓ, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். லட்சுமி, உன் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் சொன்ன. இந்தா. அம்மா, உன் பையன் தியாகப்பட்டு இருக்கான். என் பையன் ராஜா மாதிரி ரெட்ட வாளா இருக்கானா? ஆமாங்கய்யா, அவன் அட்டகாசம் தான் தாங்க முடியல. இது பாருங்க, இன்னைக்கு சாயந்தரம் சாந்தியை விளையாட கூட்டிட்டு வரீங்களா? கண்டிப்பா கூட்டிட்டு வரமா. லட்சுமி, வாங்க ஹெட் மாஸ்டர் ஐயா. என்ன இவ்வளவு தூரம்? பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? என்னங்க நடந்துச்சு? உன் பையன் தியாகு அந்த தமிழ் வாத்தியார் பையனை அடிச்சு விட்டாமா. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா. இன்னைக்கு இவன் பாட்டுக்கு அடிச்சுட்டு வந்துட்டான். இது எங்க போய் நிக்கும்? நாளைக்கு வாத்தியார் பரீட்சை பேப்பரை திருத்தும் போது மார்க்க அடி அடின்னு அடிச்சிருவாரு. அப்புறம் இவனோட எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகும்? ஐயா, தகப்ப இல்லாத பையன் இப்படி தருதலையா இருக்கா? சின்ன பசங்கள்ல இருந்து காலேஜ் பசங்க வரைக்கும் இப்படி தாமா இருக்கிறாங்க. கல்லூரியில படிக்கிற நேரத்தை விட கல்லறிகிற நேரம் தான் அதிகம். கணக்க படிக்கிறத விட கணக்கு பண்றதுதான் அதிகம். மொத்தத்துல இந்த காலத்து பசங்க கண்ணம் பூரா தாடி, எண்ணம் பூரா லேடி. நான் என்னங்கய்யா பண்றது? அவன் முரட்டு பிள்ளையா வளர்ந்துட்டான். யார் என்ன சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறான். எனக்கு என்னமோ தெரியாது, நீதான் அவனை அடக்கி வளர்க்கணும். என்னவியா? தங்கச்சி, நீ ஏன் அழுவுற? அம்மா என்னால தானே உன்னை அடிச்சாங்க. இல்ல தங்கச்சி, உன் பாவாடை கிழிஞ்சிருக்குன்னு பசங்க கிண்டல் பண்ணாங்கல்ல, அவங்கள நான் அடிச்சேன். அதனால தானே அம்மா என்ன அடிச்சது. சாந்தி, நீ அழாதம்மா. நான் உனக்கு புது பாவாடை வாங்கிட்டு வரேன். எப்படி வாங்கிட்டு வருவ? எப்படியாவது வாங்கிட்டு வந்துடுறேனே. ஹை, அண்ணா எனக்கு புது பாவாடை வாங்கி தர போகுது. இவ்வளவு நேரமா ஒழுங்கா வந்த குதிரை இப்ப விழுந்துருச்சு. இல்ல, இது யானை. இது குதிரை தான்டா. இல்லன்னு, இது யானை. நான் சொல்றத கேள்றா, இது குதிரை தான்டா. குதிரை இது பெரியவர் வந்திருக்காரு, அவரை கேட்போம். தம்பி, நீயே சொல்லு, இது ஆணையா குதிரையா? கொஞ்சம் இருங்க, நான் ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் யானையா குதிரையான்னு சொல்றேன். அப்படியா? ஓட்டு ஓட்டு. அவன் கையில தான் இருக்கு ஆனையா குதிரையானும் முடிவு சொல்றது. ஒருவேளை அவன் வந்து ஒட்டகமும் சொல்லிட்டான்னா என்ன செய்யறது? நாம பாலவனத்துக்கே போக வேண்டியது. சைக்கிளை திருடி அழகு வச்சு எப்படியோ தங்கச்சிக்கு பாவாடை சட்டை வாங்கி வச்சு. அந்த பையன் சார் வந்தேன் சார். சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்னைய பிடிக்கிறீங்க? சார், இவன் தான் சார் இந்த சைக்கிளை திருடினவன். சைக்கிள் திருடினா? அரே மச்சான், நிம்மல் தானே இந்த சைக்கிளை நம்ம கடை மேலே வச்சே. சார், இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க சார். டேய், அடிக்கடி எவ்வளவு பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு வருவேன். இப்ப திருட ஆரம்பிச்சுட்ட. நடா ஸ்டேஷனுக்கு. சார் சார், இந்த பாவாடை சட்டை என் தங்கச்சிக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். திருட்டு பயலுக்கு பாசம் வேறையா? நடா வாடா. ஐயா ஐயா ஐயா. என்ன லட்சுமி?
என் மகனை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க. நீங்க தான் எப்படியாவது அவனை காப்பாத்தணும் ஐயா. ஐயோ, நான் அவசரம் மெட்ராஸ் போயிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துடுவேன். வந்த உடனே என்ன ஏதுன்னு பாக்குறேன். ஐயா, நீ எதுக்கும் பயப்படாம இரு. பிரபல வக்கீல் ரகுபதியின் வாதத்திறன் பல கொலைகளை செய்த மாரிக்கு தூக்கு தண்டனை. என் அண்ணனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த அந்த வக்கீல் ரகுபதியை பழிக்கு போய் வாங்க போறேன். என்ன செய்ய போறீங்க பார்? அவன் குடும்பத்தை சின்ன பின்னப்படுத்த போறேன். இன்றைக்கு நான் துடிக்கிற மாதிரி அந்த வக்கீல வாழ்க்கை பூரா துடிக்க வைக்க போறேன். நான் யாரா? உன் புருஷன் மாரின்னு ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தானே, நினைவு இருக்கா? அவரோட தம்பி காளி. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? எதுக்காக இந்த நேரத்துல இங்க வந்த? எதுக்காக வந்தனா? என் அண்ணன் உயிரை பழிவாங்கின குடும்பத்தை நிர்மூலமாக்க வந்தேன். மாறி பல கொள்ளைகளையும் கொலைகளையும் செஞ்சவன். சட்டப்படி அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா தப்பா? அப்ப நான் பழிவாங்க வந்தது தப்பா? அம்மா, யாருமா இந்த ஆளு? இவனை ஒண்ணும் செய்ய மாட்டேன். இவனை வளர்த்து ஆளாக்கி திருட கொலகாரன் கொள்ளக்காரன் இந்த சமுதாயமே பார்த்து காரி துப்பும்படி செய்ய போறேன். அத உன் புருஷன் பார்த்து அணு அணுவா தாக போறான். என் அண்ணனுக்கு உன் புருஷன் எப்படி தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தானோ அதே மாதிரி இவன் அப்பனே இவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும்படி செய்ய போறேன். அவர் இல்லாத நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கலாட்டாவ பண்ற. இப்ப மரியாதை என் பையனை கொடுக்க போறியா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணிட்டா? போலீஸ்க்கு போன் பண்ண போறியா? பாவி, என் பையனை ஒண்ணு தின்றாத. மீனா, மயக்கம் தெரியறதுக்குள்ள உன் உயிர் போயிடும். என் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் குழந்தைங்க தான் எனக்கு முக்கியம். ஐயோ, பாவிங்களா, என் அம்மா கொன்னுட்டீங்களே. ஜானி, அவளை பாத்துக்க. ஏமா, இந்த ஆல்பத்துல சமூக விரோதிகளுடைய படம் இருக்கு. இதுல நீங்க பார்த்த கொலைகாரனுடைய படம் இருக்குதான்னு பாருங்க. லட்சுமி, பயப்படாத. இதனால உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பாருமா. இதுல அந்த கொலைகாரனோட படம் இல்லைங்க ஐயா. ஓ, ஐ சி. ஏமா, இந்த கேஸ் விஷயமா தேவைப்பட்டா நாங்க ஆள் அனுப்புறோம். அப்ப நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். அவசியம் வரேன் சார். சார், காணாம போன உங்க குழந்தைகளையும் அந்த கொலைகாரனையும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ சார். ஆறுமுகம், நேத்திக்கு மேடையில பேசுறனே, அத பத்தி பேப்பர்ல போட்டிருக்கானா? என்ன போட்டிருக்கான் படி? ஒரு மாசமா ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பேசி அறுக்கிறாருன்னு போட்டுக்கு. பேப்பரை படிக்காத அமுக்கு. என்ன அது? என்னங்க இது அனாதை குழந்தை போட்டுருக்கு? படுத்து கிடந்தா நமக்கு என்ன வாய போலாம். ஏங்க அனாதை குழந்தை ஆதரிப்போன்னு மேடைக்கு மேல பேசுறீங்க. நான் மேடையில பேசுறது மேடையோட சரி, வாழ்க்கையில கிடையாது. நீ வா போலாம். இருங்க. எதுக்கு? உங்களுக்கு தான் குழந்தையே இல்ல. ஆமா. இனிமே பிறக்க போறதும் கிடையாது. முடிவே பண்ணிட்டியா? உங்க இதை பத்தி எனக்கு தெரியாதுங்களா? பத்தியா? இந்த குழந்தை எடுத்து வளர்த்தா
நீங்க செஞ்ச பாவமெல்லாம் போயிடும். நீ சொல்றதும் கரெக்டியா? எனக்கு வாரிசு இல்லைன்னு சொல்றவங்க வாயை அடிச்சிருவேன். மலடுன்னு எனக்கு இருக்கிற பேரும் போயிடும். இல்ல கரடு வா. பார்த்தா பெரிய எடுத்து குழந்தை மாதிரி தெரியுது. ரொம்ப வெயிட்டா இருக்கு. சாப்பிட்டு வந்து மயக்கமா படுத்துட்டு போடுறது. நான் பெற்றதுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லு. என்னம்மா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இன்ஸ்பெக்டர் அர்ஜென்ட் அழைச்சிட்டு வர சொன்னார். வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேங்க. அது வரைக்கும் இன்ஸ்பெக்டர் காத்துக்கிட்டு இருப்பாங்களே. புறப்படமா சீக்கிரம். ஆமா. நீ போலீஸ்ல எங்களை காட்டி கொடுக்கவா போற? என்ன விடு. உயிரோட விட்டா தானே? எங்க சித்ராமா தான் கொண்டுட்டேன். இப்ப என்னையும் கொல்ல பாக்குறேன். லட்சுமி அம்மாவே அநியாயமா கொண்டுட்டாங்களே பாவிங்க. கொல்லி வைக்க பையன் இருந்து அந்த அம்மாவை கொடுத்து வைக்கல. பாவம், அவன் தான் ஜெயிலுக்கு போயிட்டானே. ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா ஜெயில தப்பிச்சு வருவேன். சார், அம்மாவுக்கு ஒரே மகன். அம்மாவுக்கு அவன் கொள்ளி வச்சிருக்கட்டும், அதுக்கப்புறம் அடிச்சிட்டு போங்க. கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். சரி சரி, சீக்கிரம் இருக்கும். ரெண்டு கணேஷ் பீடி. கணேஷ் பீடியா? இந்தாப்பா. என்னப்பா என்னைய உத்து உத்து பாக்குற? சோடா வேணுமா? ஐயா, நம்ம செங்கல்பட்டு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் நீங்க தானே? ஆமா, நீ யாரு? ஐயா, என்ன தெரியல. நான் தான் லட்சுமி அம்மா மகன் தியாகு. அடடே, நீ லட்சுமி அம்மா மகனா? நீ ஏப்பா, எப்ப நீ ஜெயில இருந்து திரும்பி வந்த? இன்னைக்கு தான் ஜெயில இருந்து வெளியே வந்தேன். ஐயா, என் தங்கச்சி சாந்தி எப்படியா இருக்கா? நல்லா இருக்கா. பட்டணத்துல காலேஜ்ல படிக்கிறான். அப்படியா? எந்த காலேஜ்ல படிக்கிறான்? அறிஞர் அண்ணா மகளிர் கல்லூரி. ரொம்ப நன்றியா. நல்லா இருப்பா, நல்லா இரு. தங்கச்சி கேட்டதா சொல்லு. போயிட்டு வா. ஆமா, அந்த சோடா வேலை. அடப்பாவி, பழையபடி இவன் புத்தி இவனை விட்டு போகலையே. கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லி பரிசை தட்டிட்டு போயிட்டானே. இப்ப நான் எங்க போறது? அடடே, பரிசு இங்கே இல்ல இருக்கு. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்படித்தான் யாரு என்னன்னு பல பேர் புரிஞ்சுக்காம ஓட்டையே தப்பா போட்டுறாங்க.
இந்தாப்பா என்ன விடு விடுன்னு உள்ள போறேன். இது காலேஜ் தானே? என்ன காய இருக்கிறியா? அப்ப உள்ள விடலைனா இருப்பா. இது பொம்மநாட்டிங்க படிக்கிற காலேஜ். ஆம்பளைங்களை உள்ள விட முடியாதியா? ஆம்பளைங்க உள்ள விட மாட்டியா? நீங்க தான் வைக்கிற. நீ ஆம்பளை இல்லையா? நான் வாட்ச்மேன்யா. கோச்சிக்காரமா கண்ணு, நம்ம தங்கச்சி இங்கதான் படிச்சிருக்குது. அத கண்ணு வந்துக்கிறேன். உள்ள விடுக்கண்ணா. ஓன் தங்கச்சி இங்க படிக்குதா? பார்த்தா திருப்பூரிக்கு மாதிரி இருக்க. உன்னை உள்ள விட்டா என்ன ஆகும் எனக்கு தாண்டா தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு என் தங்கச்சியை பார்க்க வந்திருக்கையா. யோ தயவு செஞ்சு என்ன உள்ள விடியா. ஒரே ஒரு தபா பாத்துக்கிறையா. யோ என்ன எப்படியாவது உள்ள விடியா. அதெல்லாம் விட முடியாது. பார்த்தா திருட்டு பய மாதிரி இருக்க. ஓடா ஓடா. இவன் என்ன கேட்கறது? பணத்தை காணுண்டா. எல்லா பணத்தையும் அவனே அபேஸ் பண்ணிட்டான்டா. ஆமாண்டா, என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சோமாரிகளா, ஒரு ஆளை எத்தனை பேர் அடிக்கிறது? நல்ல ஆம்பளையா இருந்தா என்னோட மோதி பாருங்கடா. மச்சி, அடி எப்படி இருக்கு? சுமாரா இருக்கு. ஒன்றத்தோடு நல்ல வேலை, கரெக்டா வந்து உதவி பண்ண. ரொம்ப தேங்க்ஸ். ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் பண்ணவங்க மனுஷனை மதிப்பான். ஆமா, அந்த பணத்தை யார் அடிச்சிருப்பாங்க? நீனா அரவர திருடனா? கொஞ்சம் கண்ண அசந்த பார். அந்த கேப்ல உங்ககிட்ட பணம் அடிச்சதே நான் தான். நீயா? என்னப்பா மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லப்பா, ஊர்ல இருந்து வந்து ஹாஸ்டல்ல படிக்கிற என் தங்கச்சியை பார்க்க போனேன். வாட்ச்மேன் உள்ள விட மாட்டேன்டா. ஏப்பா, கால்நடையா போனா காலேஜ்ல விடுவானா? இப்பெல்லாம் மதிப்பே கார்ல போனாதான். கார்லயா? ஆமா, கழுத கூட கார்ல போனா சலிட்டு அடிக்கிற காலம் பாயுது. எவ்வளவு சேர்ந்துட்டு இல்ல. இனிமேல் தங்கச்சியை பார்த்த மாதிரி தான். நம்ம இனிமேல் பார்ட்னர். ஓகே. நான் சுட சுட காரியம் முடிக்கிறவன்னு தெரியும்ல? தெரிஞ்சிருந்தமான கையில கிடைச்சத கோட்டை விட்டு வந்து நிக்கிறீங்க. வேட்டைக்கு போய் எதுவும் பிடிக்காம வந்தாலே எனக்கு கோபம் வரும். அதுவும் கிடைச்சத கோட்டை விட்டு வந்த உங்களை என்ன செய்யறது? ஜானி. எஸ் பாஸ். பீடா கொண்டு வா. பீடா போடாதீங்க பாஸ். பாஸ் பீடா போடாதீங்க பாஸ். நாம் பீடா போட்டா என்ன நடக்கும்னு தெரியும்ல? பாஸ் வேண்டாங்க பாஸ். பாஸ் வேண்டாங்க பாஸ். வேண்டாம் பாஸ். பாஸ் வேண்டாம் பாஸ். பாஸ் வேண்டாங்க பாஸ். போடாதீங்க பாஸ். பாஸ் அவசரப்படாதீங்க பாஸ். பாஸ் வேண்டாங்க பாஸ். பாஸ் வேண்டாங்க பாஸ். அவசரப்படாதீங்க பாஸ். பாஸ் வேண்டாம் பாஸ். பாஸ் வேண்டாம் பாஸ். ஒரு சின்ன தப்புக்கு இவ்வளவு
எவ்வளவு தண்டனை நியாயமா பாஸ்? என்னையே எழுத்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? வீடா கூட பாஸ் வீடா வேணாம் பாஸ். வேண்டாம் பாஸ். பாஸ் வேண்டாம் பாஸ். வேண்டாம் பாஸ். வேண்டாம் பாஸ். வேண்டாம் பாஸ். இதே தப்ப உங்க பையன் செஞ்சிருந்தாலும் அவனுக்கு இதே தண்டனையா பாஸ்? யார் செஞ்சாலும் இதே தண்டனை தான்டா. என் மகனை கோழையா வளர்க்கல, காளையா வளர்த்திருக்க. அவன் ஒரு ராஜா. ஆமா, நான் ராஜா தான். அப்பா துப்பாக்கின்னு சொல்லத்துக்குள்ள நான் தோட்டாவா வெடிப்பேன், காரியத்தை முடிப்பேன். வெரி குட். என் செயல பத்தியா? இப்ப நான் எப்படி இருக்கேன்? டிப்-டாப்பா இருக்க. என்னையே எனக்கு அடையாளம் தெரியல. நமக்கு தான் சைடு கொஞ்சம் சின்னது. ஆமா, முதல் வேலையை என் தங்கச்சியை போய் பார்க்கணும். டோன்ட் ஃபீல் அர்ஜென்ட். இப்ப என்ன சொன்ன? அவசரப்படாதேன்னு சொன்னேன். பயந்துட்டேன். இதே மாதிரி தான் புரியாத பாஷையில நம்ம பேசணும். வெரி குட். பரிசியா கார் இருக்கு. கார்ல போவனா? எல்லா கார் சாவி நம்ம கையில இருக்கு. எந்த கார் வேணும் நீ செலக்ட் பண்ணிக்க. சின்னதா ஒரு கார் வருது. அதுல சின்னதா ஒரு குட்டியா வருது. மாருதி கார்லாம் பெருசா போட்டாங்க. வேற கார். நல்லா இருக்குல்ல? டேய் வண்டியா பொண்ணா? வண்டிடா. சீட்டு ஆழமா இருக்கு. நீ உட்கார்ந்தா வண்டி போல. டேய் சாவி உள்ள போல. அடிச்சு பின்னாடி பாத்துக்க. ஊரை பார்த்தா கெட்டு போச்சு, காரை பார்த்தா துட்டு ஆச்சு. ஊரை பார்த்தா கெட்டு போச்சு, காரை பார்த்தா துட்டு ஆச்சு. இருக்கிறவன் ஏக்கிறா, இல்லாதவன் தவிக்கிறா. இருக்கிறவன் ஏக்கிறா, இல்லாதவன் தவிக்கிறா. மேட்டை உடைச்சு ஒண்ணாக்கணும், நாட்டை திருத்த தமிழ வளரணும். மேட்டை உடைச்சு ஒண்ணாக்கணும், நாட்டை திருத்த தமிழ வளரணும். ஊரை பார்த்தா கெட்டு போச்சு, காரை பார்த்தா துட்டு ஆச்சு. சமயத்தில அதமோ சிரிக்கும் உலகத்தில தர்மம் வரங்கும் சமயத்தில அதமோ சிரிக்கும் உலகத்தில. நேரம் வந்தா நிலம மாறும், காலம் பிறந்தா கவலை தீரும். நேரம் வந்தா நிலம மாறும், காலம் பிறந்தா கவலை தீரும். பொய்யத்தான் நம்புறான், புறக்கத்தான் மதிக்கிறான். உண்மையோ உணர்வான், உள்ளத்தில் பறந்துவான். ஊரை பார்த்தா கெட்டு போச்சு, காரை பார்த்தா விட்டு ஆச்சு. இருக்கிறவன் ஏக்கிறா, இல்லாதவன் தவிக்கிறா. இருக்கிறவன் ஏக்கிறா, இல்லாதவன் தவிக்கிறா. மேட்டை உடச்சு ஒண்ணாக்கணும்.
பூவாட்டமே வெட்டி போறா கிளியாட்டமே குட்டி பாரு பூவாட்டமே வெட்டி போறா கிளியாட்டமே முட்டி போட்ட முட்டி கட்டா கிழவி இவள அழகி என்றா முட்டி போட்ட முட்டி கட்டா கிழவி இவள அழகி என்றா அனுப்பிட்டா எவளுமே அழகிடா வயசத்தா மறந்துட்டா வடிவமே அமுதடா ஊரை பார்த்தா வெட்டு போச்சு கார பார்த்தா விட்டு ஆச்சு ஊரை பார்த்தா வெட்டு போச்சு கார பார்த்தா விட்டு ஆச்சு இருக்கிறவன் ஏக்கிறா இல்லாதவன் தவிக்கிறான் இருக்கிறவன் ஏக்கிறா இல்லாதவன் தவிக்கிறான் மேட்ட உடச்சி ஒண்ணு ஆக்கணும் நாட்ட தீர்த்த தமிழ வளரணும். என்னடா அது அன்னைக்கு அந்த கேட்ல மடக்கணும் இந்த கேட்லயும் துரத்துறான். இப்ப என்ன பண்றது? எந்த நாய்க்கு எந்த ரொட்டி துண்டை போட்டா எப்படி வழி விடணும் எனக்கு தெரியும். நீ சுமாரு சார் யாருக்கு சார் உள்ள வந்தீங்க? என்ன சார் அநியாயம் இருக்கு? நீங்க போங்க சார், நீங்க போங்க. என்னடா அது 50 ரூபாய் நோட்டை பார்த்தோன்னா வாலாட்டிட்டு இது நாட்டு நாய், இதுக்கு இவ்வளவுதான். நம்ம போலாம். என்னையா இது? காலேஜுக்கு செடி வாங்கின செலவு 30 ரூபாய், தண்ணி ஊத்துற செலவு 60 ரூபாய். செடி 30, தண்ணி 60. அம்மா தண்ணி கிடைக்கலைங்க, அவசரத்துல 2 கேன் சாராயத்தை கொண்டுட்டு போய் அதுல ஊத்துனேன். செடி வந்து பாருங்க நெளிஞ்சு வளர்ந்து இருக்குது. பக்கத்துல போய் பாருங்க சும்மா சாராய வாட ஜம்மு நடிகை. சரி காரியத்தையே கெடுக்க பத்தியா அதுல விஷயத்துல ஐக்கிச்சு என்னையா பேசுறீங்க? பெல்ஸ் Siadro, dove siamo? Tanto siadro, è quello che te lo dico, dove tre siadro, sai non che te lo siadro, avete இவர் பணக்காரர்னு சொல்றாரு. என்னையா அவர் அவ்வளவு பெருசா சொல்றாரு, நீ சுருக்கி சொல்ற? இது ஜப்பான் மொழி. ஜப்பான்ல பெருசா இருக்கும், தமிழ்நாட்டுல சின்னதா இருக்கும். Chiostro Marco. ஜப்பான்ல இருந்து வந்திருக்கும் இந்த பணக்காரருடைய தங்கச்சி இந்த காலேஜில் தான் படிக்கிறாங்க. இவர் அவங்கள பார்க்கணும்னு சொல்றாரு. அட என்னையா அது? அவர் சின்னதா சொல்றாரு, நீ இவ்வளவு பெருசா சொல்ற? இது சைனா மொழி. சைனால சின்னதா இருக்கும், தமிழ்நாட்டுல பெருசா இருக்கும். ஒரே குழப்பமா இருக்கு. ஒண்ணும் குழப்பம் இல்ல. யூ டெல்ஸ். America dove siamo? அமெரிக்காவுல ரேடியோ ஸ்டேஷன், Russia dove ரஷ்யாவுல டிவி ஸ்டேஷன், China siamo Tanto சைனாவுல ரயில்வே ஸ்டேஷன், India che dove siamo? இந்தியால வேலூர் சென்ட்ரல் ஜெயிலு. Dove siamo? அதை வித்துட்டீங்களே, அதை கவர்மெண்ட்டுக்கு வித்தாச்சு. பக்கத்துல எஸ்டேட் வாங்கிட்டாரு. 7 கப்பலுக்கு அதிபதி. அடேங்கப்பா, நீங்க இவ்வளவு பெரிய ஆளா? நீங்க யாருன்னு தெரியாம உங்களை நிக்க வச்சு பேசிட்டேன். உட்காருங்க. அவர் இது மாதிரி சேர்ல எல்லாம் உட்கார மாட்டார், தண்ணில எல்லாம் உட்காருவார். அர்ஜென்ட்டா அவர் தங்கச்ச பாக்கணும்னு சொல்றார். உங்க தங்கச்சி யாரு? தங்கச்சி நாம் சிஸ்டர். சாந்தி. சாந்தியா? எஸ். அவதான் இந்த காலேஜ்ல நல்லா படிக்கிற பொண்ணு. அவளை நான் காட்ட சொல்றேன், போய் காட்டுவாங்க. போங்க. தம்பி அதான் நிக்குதே, அதான் உன் தங்கச்சி. தங்கச்சி, இத்தனை நாள் கழிச்சு உன்னை பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படின்னா இருக்க? இத்தனை நாளா என்னை விட்டுட்டு எங்க இருந்த? நான் அது வெளிநாட்டுல பிசினஸ் விஷயமா இருந்தேம்மா. எப்படியோ அண்ணே, நீ நல்லபடியா திரும்பி வந்த. அதுவே. ஹாய் சாந்தி, இன்னைக்கு என்னடி இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க அண்ணன் வந்திருக்காரு. ஆமா, சின்ன வயசுல ஓடி போன உங்க அண்ணன் இப்ப எப்படி வந்திருக்காரு? சின்ன வயசுல சிங்கப்பூர் போனவரு இப்ப கப்பல் ஓனரா திரும்பி வந்திருக்காரு. கப்பல் ஓனரா? இனிமே நீ காலேஜுக்கு வரும்போது கூட கார்ல வர மாட்டேன், கப்பல்ல தான் வருவ. சீப்போடி. ஆமா, நீ ஏன் இன்னைக்கு டாக்ஸில வந்த? அதை ஏன் கேக்குற? ஷாப்பிங் போறப்ப அப்பாவோட டூரர் கார்ல போனேனா, கடைக்கு போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள காரை எவனோ அபேஸ் பண்ணிட்டான். பாவி பையன். இத பாரு, காரை திருநவன் யாரா இருந்தாலும் சரி, அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லணும். சரி, நீ வாடி. செக்ரட்டரி
ஐயா ப்ரோக்ராம்ல படி 7 மணிக்கு கொடி ஏத்துறீங்க, உடனே இறக்குறீங்க. என்ன ஐயா சொல்ற? ஐயோ, அந்த வட்டத்துல ஒருத்தன் செத்துட்டான். ஏத்தும் போதே செத்துறானா? இல்லீங்க, முன்னாலேயே செத்துட்டான். என்ன ஐயா இது? சரி, அடுத்த ப்ரோக்ராம். 8 மணிக்கு குழந்தைங்களுக்கு மிட்டாய் கொடுக்குறீங்க, உடனே தட்டி பறிக்கிறீங்க. கொடுத்த உடனே தட்டி பறிக்கிறேனா? இல்லீங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்காக தட்டி வைக்கிறீங்க. அத ஒழுங்கா சொல்லக்கூடாதாக்கும். அடுத்த ப்ரோக்ராம். 11 மணிக்கு ஒரு சமூக சேவகியோட சேலைய திறக்கிறீங்க. சேலையை திறக்கிறானா? ஆமா. சிலை எழுத்து பிழை. இதான் தமிழ் மொழி தெரியாதவன்லாம் வேண்டாம்னு சொல்றது. அடுத்த ப்ரோக்ராம். 1 மணிக்கு கக்கூஸ் திறக்கிறீங்க, உடனே சாப்பிடுறீங்க. திறந்த உடனே திங்கிறனா? என்னய்யா, வீட்டுக்கு போய் சாப்பிடுறீங்க. அத ஒழுங்கா சொல்றது. சைடுல எழுதிட்டேன். சைடுல எழுதுறீங்களோ? அடுத்த ப்ரோக்ராம். இதுல உட்காருங்க. இருக்கட்டும். என்னய்யா, ஒரு பொண்ணு. அப்படியா? பொண்ணு வந்திருக்கு, கூப்பிடு. வாமா வாமா. அதுக்குள்ளயும் பேரை தெரிஞ்சுக்கிட்டியா? உங்க செக்ரட்டரி ஆச்சு. பேசிக்கிட்டு தானே இருந்த? ஆமாங்க, பேசிட்டு தானே இருந்தேன். வணக்கம் சார். வணக்கம். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல சார். இப்படி உட்காரு. பரவாயில்ல சார், நிக்கிறேன். ஓ இஷ்டம், நீ நெல்லு. என்ன விஷயம்? ஒரு வேலை விஷயமா வந்தேன். வேலை தானே, முடிச்சிருவோம். என்ன வேலை? இந்தாங்க சார் அப்ளிகேஷன் காப்பி. அப்ளிகேஷன் காஃபி. ஓ, என்னம்மா ஒண்ணுமே எழுதல? கண்ணாடி போடலீங்க. எல்லாம் எழுதியிருக்க, ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். என்ன டிபார்ட்மெண்ட்? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஐ நோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். யூ டேக் யுவர் ஓகே. ஓகே சார். செக்ரட்டரி, என்னங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்னா என்ன? செங்கல் வச்சு வீடு கட்டுறது. ஆமா, விவசாயங்க. எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா தெரியாதான்னு டெஸ்ட் பண்ணேன். இது கூட தெரியாம நான் சேர்மனா இருக்கேன். இதே மாதிரிதான் 1947ல அது வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படி? அப்பா, ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்துறது தப்பு இல்லையா? மீனா, முதல்ல நான் சாதாரண ஆளா தான் இருந்தேன். என்னைக்கு உன்னை நான் எடுத்து வளர்த்தனோ அன்னையில இருந்து எனக்கு லட்சமா கொட்டுது. ஆனா எப்படி கொட்டுதுங்கிறது மட்டும் யாரும் கண்டுக்காதீங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுனாலதான் என் வயித்துல ஒரு புழு பூச்சே இல்லாம போச்சு. வயித்துல புழு பூச்சி இருந்தா வியாதின்னு அர்த்தம். நான் பிள்ளைய சொன்னேன். இனிமேல நமக்கு புள்ள பிற போகுது. முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். வள்ளுவர் வாக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது பாரு. இதே மாதிரிதான் 1947ல பஞ்சாப்ல. வாங்கப்பா, மாடிக்கு போலாம். சாப்பிட வாங்களேன். சாப்பிட வாங்கன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. 1947 பேசாம போங்க.